இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மார்ச் மாதம் 20ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித கத்பர்ட் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இவர் ஒரு ஆசீர்வாதப்ப துறவு சபையினுடைய துறவி. பிறகு ஆயராகவும் உயர்த்தப்பட்டார். பிறந்தது இப்பொழுது இருக்கிற இங்கிலாந்து தேசத்துல. மிக இளைய வயதிலேயே பெற்றோரை இழந்த ஒரு காரணத்தினால் இவருடைய உறவினர்களால் இவர் வளர்க்கப்படுகிறார். அதற்கு பிறகு ஆடு மாடுகளை மேய்க்கிற ஒரு பணியை செய்கிறார். ஆடு மாடுகளை மேய்க்கிற ஒரு பணியை செய்தாலும் இறை ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினார் என்றும், ஒரு நாள் இவர் ஒரு காட்சியில ஒருவருடைய ஆன்மா விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படுவதை காட்சியாக கண்டதாகவும், அதற்கு பிறகு தன்னுடைய ஆன்மாவிற்கு கேடு விளைந்தால் என்ன பயன், இந்த உலகத்தை தான் ஆதாயமாக்கி கொண்டாலும் அப்படி என்று நினைத்து தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு புனித ஆசீர்வாதப்பர் துறவு சபையில சேர்ந்து துறவர பயிற்சிகளை பெற்று பிறகு குருவாகவும் திருநிலைப்படுத்தப்பட்டார். அதற்கு பிறகு தன்னுடைய ஒழுக்கத்தாலும் ஞானத்தாலும் இவர் ஆயர் நிலைக்கும் உயர்த்தப்பட்டார் என்று இந்த புனித கத்பர்ட் அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, வாழ்க்கையில எந்த நிலையில இருந்தாலும் இறை அருள் மற்றும் நம்முடைய மனித முயற்சி இவை இரண்டும் இருந்தால் நம்முடைய வாழ்வும் இந்த புனிதரை போல உயர்த்தப்படும் என்பதற்கு ஒரு அழகான சான்று தான் இந்த புனிதருடைய வாழ்வு. ஆகவே இந்த புனிதருடைய பரிந்துரையால் இறைவன் நம்முடைய வாழ்வை வழிநடத்த மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, தவக்காலத்தினுடைய ஒரு முக்கிய வாசகமாக இந்த பணக்காரன் மற்றும் லாசர் இவர்களை பற்றின நற்செய்தி வாசகத்தை தான் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். இதை பற்றின பல விளக்கங்களை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த நற்செய்தியை, இந்த உவமை வேறொரு கண்ணோட்டத்துல நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்றால், ஏழை பணக்காரனை பற்றின விவாதம் அல்ல இந்த மறைவுரை. மாறாக எல்லோருக்குமே இந்த மண்ணுலக வாழ்வுல இறைவன் முடிவெடுக்கிற திறனை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்வுல ஒளிக்கும் இருளுக்கும், நன்மைக்கும் தீமைக்கும், வாழ்வுக்கும் சாவுக்குமான முடிவுகளை எடுக்கிற ஒரு திறனை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். முதல் செய்தியாக, நம்முடைய முடிவுகள் தான் இந்த மண்ணுலகில நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோமா, நிறைவுள்ளவர்களாக இருக்கிறோமா, குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமா, மகிழ்ச்சி அற்றவர்களாக இருக்கிறோமா என்பதை தீர்மானிக்கும். ஆகவே நம்முடைய முடிவுகள், நம்முடைய தெரிவுகள், நம்முடைய தெளிவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றன என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு செய்தியாக, இந்த மண்ணுலக முடிவுகள் நம்முடைய நித்தியத்திற்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவை என்பதையும் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுயநலத்தோடும் ஆணவத்தோடும் தனக்காக ஒரு வாழ்வை வாழ்ந்த அந்த பணக்காரன் மறு உலகில தண்டிக்கப்படுகிறான். ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த மண்ணுலகில வாழுகிற பொழுது நாம் எடுக்கிற முடிவுகளும் நாம் எடுக்கிற தெரிவுகளும் இறைவனுக்காய், மகிழ்ச்சிக்காய், நிலை வாழ்விற்காக இருக்க வேண்டும், அன்பு வழியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் உங்களுக்கு இன்றைய செய்தியாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆஸ்கர் நாயகன் AR ரகுமானை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவருக்கு ஆஸ்கர் அவார்டு, ஆஸ்கர் பரிசு, ஆஸ்கர் விருது கொடுக்கப்பட்ட நேரத்துல அவர் 2-3 வார்த்தைகள் தான் அந்த மேடையில பேசினார். முதலில் அவர் சொன்னது, எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படி என்று. இந்த வெற்றி, இந்த வாழ்வு என்பது எல்லாமே இறைவனுக்கு புகழை சேர்ப்பதற்காகத்தான் என்பதை முதல் செய்தியாக AR ரகுமான் சொன்னார். இரண்டாவது செய்தி, இந்த ஆஸ்கர் மேடைக்கு எப்படி நீங்க வந்திருக்கீங்க அப்படின்ற அந்த கேள்விக்கு அவர் சொன்ன பதில், என் வாழ்க்கையில பல துன்பங்களையும் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் சோதனைகளையும் சந்தித்தவன் நான். அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள், சோதனைகள், இழப்புகள், அவமானங்கள், அந்த நேரங்களில் எனக்கு இருந்தது 2 வழி. ஒன்று, எல்லோரையும் எதிர்த்து வெறுப்போடு சுயநலத்தோடு பழிவாங்கும் எண்ணத்தோடு ஒரு வழி எனக்கு இருந்தது. அதே நேரத்துல அன்பு வழி, இறைவன் வழி, எல்லோரையும் மன்னித்து இறைவனுக்காய் அன்பு பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய இன்னொரு வழி இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில வெறுப்பையும் மன்னிக்காத ஒரு நிலையையும் சுயநலத்திற்குமான அந்த வழியை நான் தேர்ந்தெடுக்காமல் நன்மைக்கான, அன்புக்கான, இறைவனுக்கான வழியை தேர்ந்தெடுத்தேன். உங்கள் முன்னால் ஆஸ்கர் நாயகனாக நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த செய்தியை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில காலையிலிருந்து உறங்கச் செல்கிற வரையில நாம் எடுக்கிற முடிவுகளில் கவனமாக எடுப்போம். நம்முடைய முடிவுகள் அன்பிற்கான, இறைவனுக்கான, நிலை வாழ்விற்கான, ஒளிக்கான, ஆசீர்வாதத்திற்கான முடிவுகளாய் இருக்க இறைவன் நம்மை வழிநடத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக.
ஆமென்.